தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணத்தில் எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வேளையில் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் இந்த மாதம் முடிவதற்குள் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. அதே சமயம் சாதகமற்ற சூழலும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. அவற்றை உணர்ந்து கிரகநிலைகளின் தன்மைக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் நிச்சயமாக எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளும் ஒரே வேளையில் சாதகமான அமைப்பில் வலம் வராது. அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் நிச்சயமாக உருவாக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே கிரகநிலைகளின் தன்மையையும் தற்போது இருக்கக்கூடிய தசாபுத்திகள் மற்றும் அதற்கு ஏற்ற ஆளுமையையும் அதிகாரத்தையும் உணர்ந்து செயல்படும் போது பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அதீத நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். ராகு, கேது, சூரியன் போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற சூழலை நிச்சயமாக மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதாலும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான வாய்ப்பு, சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. சனி முழுமையாக இல்லை என்றாலும் திருக்கணிதத்தின்படி அர்த்தாஷ்டக சனியாக அமரக்கூடிய இந்த தருணமும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது. இருந்தாலும் கூட இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான சப்தமஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மிகவும் வலுவாக வலம் வருவதால் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நல்ல பல காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்த்த உடனே செய்து முடிப்பதோடு நினைத்த காரியத்தை நினைத்த மறுகணமே செய்யக்கூடிய நல்ல ஆற்றலும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் சந்திரன் உச்ச பலம் பெற்றும் பலம் வரப்போகிறார். குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகு ஆட்சி பலமும் பெறுகிறார். எனவே சந்திரனின் அமைப்பு குருவுடன் இணையக்கூடிய இந்த தருணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மையை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு அதீத பலத்துடன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சந்திரனும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு 26ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் ஏற்படுத்துகிறார். எனவே பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் இந்த வேளையில் வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்க முடியும். திருக்கணிதத்தின்படி சனி 4இல் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி 3இல் தான் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். அவருடன் முழுமையாக ராகு இணைந்து விட்டார். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து தடைகளையும் தோஷங்களையும் சிரமங்களையும் விளக்கக்கூடிய முழுமையான அமைப்பில் சனி மற்றும் ராகு இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை கேது வலுப்படுத்துகிறார். எனவே குரு சனி ராகு கேதுவின் அமைப்பு அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் இந்த வேளையில் உறுதியாகவே உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என எந்த பணியில் இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைப்பதோடு உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களுக்கு பாராட்டுதலும் விருதுகளும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சிறு சிறு பாராட்டுகளும் சிறு விருதுகளில் இருந்து மிக பெரிய அளவிலான
விருதுகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உள்ளது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்தையும் தவிர்ப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும். உத்தியோகம், தொழில் ரீதியாக அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் உங்களுடைய விருதுகளும் பாராட்டும் மிக சிறப்பான முறையில் பக்கபலமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது எண்ணி 3 நாளில் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உள்ளது. ஏனென்றால் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சூரியன் வலம் வருகிறார். சூரியன் 6ல் இருப்பது அளவற்ற நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடன் புதனும் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம் ரெட்டிப்பு நன்மையை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருந்த அத்தனை காரியங்களையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாக மாற்றிக்கொள்ள முடியும். அலைச்சல், சிரமம் குறையும். வீண் விரய செலவுகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை நீங்குவதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் துளி அளவுமே சந்தேகம் இல்லை என்பதை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் புதனின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. சுக்கிரன் சுகஸ்தானமாகிய 4ல் அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவது பல வகையில நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை என பல்வேறு வகையான பணிகளில் இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட நல்ல பல புதிய வாய்ப்பையும் ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான யோகத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சிரமங்களை களைந்து முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு எண்ணி 3 நாளில் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்றால் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கமும் துவங்கியிருக்கிறது. சற்று கவனத்துடன் இருங்க. முழுமையாக செவ்வாய் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். எனவே சில பணிகளில் உணர்ச்சி வசப்பட்டு அதிரடியாக தடாலடியாக செய்யக்கூடிய முயற்சியில் சின்ன சின்ன தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. நிதானத்துடன் இருப்பது நல்லது. சுப நிகழ்வுகளிலும் குடும்பத்தாரிடம் சில மனஸ்தாபத்தை சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை விலக்கி நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும். மேலும் இந்த வேலையை நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வருகின்ற 26ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டையும் சரியான முறையில் மேற்கொண்டால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு மிக பெரிய அளவிலான சிக்கலும் சிரமமும் விலகி எண்ணி 3 நாளில் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும்.